ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிக்கியம்மா பேசுகிறேன். புண்ணியம் தரும் புரட்டாசி மாதத்தில் நாம் திருப்பதி ஏழுமலையானுடைய பக்தர்கள் கதையை கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஹாதிராம் பாபாஜியை பற்றி பார்க்க போகிறோம். பேரே வித்தியாசமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், இங்கே நம்மளுடைய தென்னகத்துலேருந்து வடநாட்டுக்கு எல்லோரும் போகிறாங்களா, அதே மாதிரி வடநாட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு இந்த திருப்பதி ஏழுமலையான ரொம்ப பிடிச்சி போய் திருமலைக்கு வராரு. அங்கே அவர் ஒரு மடம் அமைச்சிக்கிட்டு எப்போவுமே அந்த பெருமாளோட நினைப்பிலேயே இருக்கார். அதனால் பெருமாள் என்ன பண்ணுறாரு, அவரை பார்க்குறதுக்காக வராங்க. வந்ததுமே 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, பேசிக்கிட்டே இருந்துட்டு அவங்க 2 பேருமே தாயம் விளையாடுறாங்க. இதையே பெருமாள் தினமும் வழக்கமாக வச்சுக்கிட்டாரு. தினமும் போய் ஹாதிராம் பாபாஜி கூட தாயம் விளையாண்டாதான் அவருக்கு பொழுதே போகுமா. அப்படி அவர் ஒரு நாள் விளையாண்டுட்டு இருக்கும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சான். அதனால் இந்த சமயம் நம்ம கோவிலில் தானே இருக்கணும், நம்ம இங்கே விளையாண்டுட்டு இருக்கிறோமே, நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவசரமாக போகும்போது அவருடைய முத்து மாலை ஒன்று அவருடைய மடத்துலேயே விழுந்துருது. உடனே இந்த ஹாதிராம் பாபாஜி என்ன பண்ணுறாரு, அந்த முத்து மாலையை எடுத்துகிட்டு போய் கோவிலில் கொடுக்கறதுக்கு போகும்போது, நீங்கள் தான் பெருமாளுடைய மாலையை திருடிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, பெருமாள் தினமுமே என் கூட பகடை விளையாடுவார், அவர் தான் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னதுமே யாருமே நம்பவே இல்லை. உடனே கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணுறாரு, அவரை சிறையில் போட்டுட்டு நிறைய கரும்பெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுடுறாரு. உங்கள் கூட பெருமாள் விளையாடுறது உண்மை அப்படின்னாக்கா இன்றைக்கி இரவுக்குள்ளார இந்த கரும்பெல்லாம் தீந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் பெருமாளை நினச்சிக்கிட்டே என்ன பண்ணுறாரு, படுத்து தூங்கிடுறாரு. பெருமாள் மேலே எல்லா பாரத்தையும் போட்டுடுறாரு. காலையில் எந்திரிச்சு பார்த்தாக்கா ஒரு யானை அந்த கரும்பெல்லாம் சாப்பிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த யானை கத்துற சத்தம் கேட்டு காவலாளிகள் எல்லாருமே மன்னர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சிறைக்குள்ளார யானை கத்துற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் போய் பார்த்தாக்கா அங்கே யானையும் காணோம், கரும்பையும் காணுமா. ஆனால் அவர் மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. யானை வந்ததுனால அந்த பாபாஜிக்கு ஹாதிராம் பாபாஜி அப்படின்னு சொல்லி பேர் வந்துருச்சான். யானைக்கு வடமொழியில் ஹாதியாம், அதனால் ஹாதி பாபாஜி அப்படின்னு அன்னையிலேருந்து அவர் அழைக்கப்படுறாரு. உடனே கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணிட்டாரு, இன்னையிலேருந்து கோவிலோட பொறுப்பெல்லாம் உங்கள் மடத்தில் இருக்கிறவங்களே ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிறாரு. பெருமாள்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. பெருமாள் நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்னாக்கா நம்மளை ஏதோ ஒரு விஷயத்துக்காக தயார்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாபாஜியோட புகழை இந்த உலகுக்கு பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் கூட தினமுமே பகடை விளையாடி இருக்காரு. நல்லா இருக்குது தானே இந்த கதை? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.